ஆமென். பிரைஸ் தி லார்ட். தினமும் இயேசுவோடு இந்த மார்னிங் டிவோஷனல்ல எங்களோடு இருந்த யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறேன். ஆமென். இந்த பாறுதலத்தின் சொந்தக்காரரானவர் இன்னைக்கு நம்முடைய உள்ளத்தில் அவர் சொந்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். அவருடைய மகத்துவம் பெரியது. ஆமேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் சாவாமில்லவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகிடத்தில் வாசமாக இருக்கிற கர்த்தர். இந்த பாறுதலத்தின் சொந்தக்காரரான இயேசு இன்றைக்கு நமக்குள்ள நம்முடைய இருதயத்துக்குள்ள அவர் வாசமாக இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறார். ஆமென். அவர் நம்முடைய தகப்பனா இருக்கிற எத்தனை பேர் மகிழ்ச்சி அடைகிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம சேர்ந்து ஒரு பாடலை பாடலாம். மகிழ்வோம் மகிழ்வோம் தின மகிழ்வோம், இயேசு ராஜா நம் சொந்தமாய் மாறினார். ஆமென். தினமும் சந்தோஷமா இருக்கிற காரணம் இயேசு ராஜா. ஆமென். சர்வத்தை படைத்த தேவன் நம்முடைய சொந்தமாக இருக்கிறதுனால நம்ம சந்தோஷமா பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? Thank you Lord. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தம் ஆயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தம் ஆயினார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவன் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாய். நான் சேர்ந்து சொல்லலாம். மகிழ்வோம் 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 தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினா. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. சின்னஞ்சிறு வயது என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயது என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்றி என்னை பிரிக்காது காத்து கொள்வார். சேர்ந்து சொல்லாம. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்றி என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தம் இது மாபெரும் பாக்கியமே. சேர்ந்து சந்தத உயர்த்தி. ஆனந்தமே பரமானந்தம் இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தை சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமான. உணர்ந்து சொல்ல. இந்த பார்தலத்தை சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. ஆமென். சேர்ந்து சொல்லாமா. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின்
சொந்தக்காரர ஆமாண்டவரே, இந்த பாதலத்தின் சொந்தக்காரரான இயேசு எங்க உள்ளத்துல நீ சொந்தமா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுதுங்கப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. ஆமென். உமக்கு நன்றி 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 சொல்லுது. இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நீங்க அற்புதமாய் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எஸ் ஆமென். கர்த்தர் நல்லவர். இவ்வளோ நேரம் நல்லா வர்ஷிப் பண்ணோம். ஸோ நல்ல ஒரு பாடல். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர், இந்த உள்ளத்தில் அவர் சொந்தமாய் மாறின. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த பாதலத்தில் ஆமே. ஸோ இந்த வானமும் பூமியும் சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் நம்முடைய சொந்தமாய் மாறினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஏசப்பா என் தகப்பனாக அவர் இருக்கிறார் சொல்லி ஹல்லேலூயா. நிச்சயம் சொல்கிறேன், நம்மை நேசிக்கிற தகப்பன் நம்ம கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்மை விட்டு விலகாத தேவன் ஆராதிக்கிறோம். அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருந்தும் நாம் தேவனிடத்தில் வர வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்க்கிறார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரானவர் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் அவர் சொந்தமாய் மாறினார். ஆமென். ஓகே. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம சங்கீத பகுதியில் நம்ம தியானம் செய்து வருகிறோம். சங்கீதம் 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ 7 சங்கீதங்கள் நம்ம இது வரைக்கும் நம்ம வாசித்து நம்ம அதிலிருந்து சில காரியத்தை கற்றிருக்கிறோம். இன்றைக்கு சங்கீதம் 8 நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஸோ அதுலேருந்து இன்றைக்கி சில காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஓகே. சங்கீதம் 8 நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பள்ளிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திர மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கவைகளும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம். ஸோ நம்ம வாசித்த சங்கீதத்தில் 9 வசனங்களுக்கு முடிவில் தாவீது 9ஆம் வசனம் முடிவில் தாவீது சொல்றார், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. ஆமென். ஸோ ஆண்டுடைய மேன்மை, அவருடைய மகிமையை நம்ம தெரிந்து கொள்ளணும்னா நம்ம வாழ்கிற இந்த உலகத்தை பார்த்தாவே தெரியும். இந்த உலகத்தில் அவ்வளோ மகிமை இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும்போதே தேவன் எவ்வளோ மகிமையுள்ளவர், எவ்வளோ மகத்துவமானவர், எவ்வளோ மேன்மையுள்ள கடவுள் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஸோ நம்ம விசுவாசிக்கிறோம். ஆமென். ஸோ எவ்வளோ மேன்மையுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென். ஓகே. இந்த சங்கீதத்தை நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து. ஸோ இந்த 8வது சங்கீதத்தில் 9 வசனங்கள் இருக்குது. ஸோ இந்த 9 வசனத்தில் முதல்ல பாருங்கள், ஒரு வேர்டு எழுதப்பட்டது. என்னென்னா டைட்டில் கொடுத்துக்கிறாங்க. அதை வாசிக்கும் போதே நமக்கு தெரியுது, கீத்தீத் வாத்தியத்தால் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கீத்தீத் அப்படி என்னன்னா, ஸோ இசை சம்பந்தப்பட்டதான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி வேத அறிஞர்கள் சொல்லி இதனுடைய சரியான ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லி இதுதான் சொல்லி குறிப்பிட்டு யாராலுமே சொல்ல முடியல. ஸோ கூகுளில் பார்க்கும்போது சரி, சரியான ஒரு அர்த்தம் தெரியவில்லை. ஆனால் இருக்கலாம் அப்படி சொல்லி வேணால் சொல்கிறாங்களே தவிர இதுதான் உண்மையான அர்த்தம் சொல்லலை. ஸோ இருக்கலாம் அப்படி அந்த வேர்டு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த என்ன வேர்டுன்னு சொல்லி நான் வாசிக்கிறேன். ஸோ கீத்தீத் அப்படின்னா இசை சம்பந்தப்பட்டதான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ராகம் இது வாத்தியம் அப்படி சொல்லி வேடு கொடுத்துக்கிறாங்க. ஸோ அது வாத்தியம் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. வாத்தியம்னா இந்த ராகத்தில் நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இசையில் சில ராகங்கள் இருக்குது. ஸோ இந்த
இது தீத் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு இசை சம்மந்தப்பட்ட வார்த்தை. ஸோ இந்த ராகத்தில் நீங்கள் இந்த சங்கீதத்தை பாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சங்கீதம் பதம் காத் என்ற எபிரேய வார்த்தையிலேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வேடு வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு சில வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திராட்சரசம் ஆலையை குறிக்கிறது. திராட்சரச ஆலை இருக்குல்ல, அந்த ஆலையை குறிக்கிறது. ஸோ அதனால் இந்த வார்த்தை அந்த திராட்சரசம் தயாரிக்கப்பட்ட அந்த ஆலையில் தயாரிக்கப்படும் நாட்களில் பாடப்படுகிறதான ஒரு பாடலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்களே தவிர, அப்படிதான்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்ல, இருக்கலாம் மேபி அப்படின்னு அந்த வேர்டு தான் அந்த எல்லாம். ஸோ கூகுளில் பார்க்கும்போது சரி, சில காரியங்களை பார்க்கும்போது இருக்கலாம் சொல்லி தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த வார்த்தைக்கு தெளிவான அர்த்தம் கிடையாது. ஆனால் இருக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா திராட்சரச ஆலையை குறிக்கிற ஒரு பெயராக காணப்படுகிறது. ஸோ அந்த நாட்களில் அந்த திராட்சை ரசத்தை தயாரிக்கப்படும் போது ஸோ பாடப்படுகிறதான ஒரு சங்கீதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கீதீத் அப்படி இந்த வார்த்தையை எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த ராகத்தில் பாடுவதற்காக கொடுக்கப்பட்டதான ராகம், இது ஒரு ராகமாக இருக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. ஓகே, மேபி. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஸோ இந்த சங்கீதத்தில் மேற்கொண்டு நம்ம படிக்கும்போது எப்படி தெரியுதுன்னா, இந்த சங்கீதத்தில் தேவன் எவ்வளோ மகத்துவம் உள்ளவர் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும். அப்படி மகத்துவத்தை நம்மளால் சங்கீதம் முதல் வசனத்திலே பாருங்கள், நம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்து ஸோ அவருடைய மகத்துவத்தை பார்க்க முடியும். தேவன் உலகத்தை எப்படி படைத்தார் என்பதை நமக்கு தெரிய வருகிறது. ஸோ ஆண்டவர் படைக்கும் போது அவர் எவ்வளோ மகிமையானவர், எவ்வளோ மேன்மையுள்ள கடவுள் தெரியுது. ரெண்டாவது, மனிதனை எவ்வளோ மகிமையுள்ளவனாக படைத்திருக்கிறார் என்பதையும் புரிகிறது. ஸோ அந்த மனிதனுக்கு தேவன் என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அந்த மனிதன் எப்படிப்பட்டவனாக இந்த உலகத்தை வாழணும், இந்த உலகத்தில் ஆளுகை செய்ய வேண்டும் என்று அந்த மகத்துவமான காரியங்கள், 2 காரியங்கள். ஒன்று, தேவனை குறித்து இந்த சங்கீதம் பேசுகிறது. ரெண்டாவது, அவன் தேவனால் படைக்கப்பட்டதான மனிதன் எப்படிப்பட்டவனாக இந்த உலகத்தில் இருக்கிறான், அவனை தேவன் எப்படி கனப்படுத்துகிறார் அப்படி சொல்லி இந்த 2 காரியங்களை தான் இந்த சங்கீதம் மையப்படுத்துகிறது. ஸோ அந்த 2 காரியங்களை பேசி, முதலாவது தேவனுடைய மகத்துவத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஸோ தேவனுடைய மகத்துவத்தை குறித்து நம்ம சபைகளில் நிறைய கேட்டிருப்போம். ஸோ நிறைய சத்தியத்தில் நிறைய மெசேஜ் நம்ம கேட்டிருக்கிறோம். அவருடைய மகத்துவம் மிகவும் பெரியது. அவருடைய மகத்துவத்தை நம்ம அறிந்து கொள்ளணும்னா, இந்த உலகத்தை நம்ம பார்க்கும்போதே, நம்முடைய உடலை பார்க்கும்போது, நம்முடைய சரீரத்தை பார்க்கும்போது, அல்லது நம்ம சுற்றி இருக்கிற காரியங்களை பார்க்கும்போதே எப்படி ஆண்டவர் படைத்திருக்கார். நம்ம பார்க்குற இந்த உலகம், இந்த பூமி மாத்திரம் கிடையாது. ஸோ வான மண்டலத்தில் சர்வ சேனையை பார்க்கலாம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இன்னும் அதிகம் எவ்வளோ கோள்கள் எல்லாம் இருக்குது, அந்த கோள்கள் பார்க்கலாம். ரெண்டாவது, ஸோ உலகத்தில் இந்த கீழ் உலகத்தில் மாத்திரம் கிடையாது. ஸோ அதுக்கு மேல் வான மண்டலங்களில் பார்க்கும்போது அவ்வளோ மகிமையை வச்சிருக்காரு. அந்த வானத்தில் இருக்க அதெல்லாமே அதெல்லாம் அவருடைய கரத்தின் கிரிகைகளாக இருக்கும் வசனம் சொல்லுதாமே. ஸோ அவருடைய கரத்தின் கிரிகளை தான் நம்ம பார்க்குற இந்த சூரியன், சந்திரன், இந்த கோள்கள் எல்லாமே அவருடைய அந்த வானம் அவ்வளோ அழகாக தெரியுதில்ல. ஸோ இப்படி அநேக காரியங்களை பார்க்குறோம். ஸோ அந்த வசனம் அழகாக சொல்ல முடியும், மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். ஆமென். ஸோ அவருடைய மகத்துவத்தை, வானங்களை இவ்வளோ படைத்த தேவன், இவ்வளவாய் படைத்த கர்த்தர் என்ன சொல்ற சங்கீதக்காரன் பாருங்க, இவ்வளவாய் படைத்த கர்த்தர், நான் அதையெல்லாம் பார்க்குறேன், இவ்வளோ மகத்துவத்தை படைச்ச ஆண்டவரை நான் பார்க்கும்போது மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, தாவீது இவ்வளோ மகிமையான காரியங்களை படைச்ச ஆண்டவர் மனுஷனை எண்ணி பார்க்கிறார், அதை குறிப்பிட்டு சொல்கிறார். ஆமென். மனுஷன் மீது அவர் கருசனை உள்ளவராக இருக்கிறார், மனுஷனை விசாரிக்கிறார், அவரால் படைக்கப்பட்ட மனுஷனை பாதுகாக்கிறார், அவன் கூடவே வருகிறார், அவனை ஜெயிக்க வைக்கிற வாழ்வில் அவன் தோல்விகளை சந்திக்கும் போது, போராட்டம், வியாதி, சரீரம், இப்படி தோல்விகள் நடுவில் போகும்போது ஜெயத்தை தருகிறார், வியாதியில் இருக்கும்போது சுகமாக்குகிறார். ஸோ இவ்வளோ மகத்துவத்தை படைச்ச அந்த பரலோகத்தில் தேவ தூதர்கள் அவரை சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த ஆராதித்தாலுமே அவர் அதைக்கும் அதிகமாக மனுஷனை அவர் விசாரிக்கிறார், மனுஷன் கூடவே, மனுஷனுடைய நினைவாக. ஆமே. ஸோ நம்முடைய நினைவாகவே இருக்கிறார்னு இந்த சங்கீதம் தெளிவாக சொல்லுது. ஆமே. ஸோ மனுஷனை அவர் நினைவு கூறுங்க. அது மாத்திரம் கிடையாது, என்ன சொல்கிறேன்னா, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டிருக்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுகிறார். எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்லலாமா, கர்த்தர் என்னை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுகிறார். ஆமே. ஸோ முதல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, மகிமையுள்ள தேவன் நம் மீது நினைவாக இருக்கிறார், நம்மை அவர் நினைத்து பார்க்கிறார், நம்மை நேசிக்கிறார், அதை கற்றுக்கொள்கிறோம். ரெண்டாவது, என்னை மகிமையினாலும் கனத்தினாலும் கர்த்தர் என்னை
முடிசூட்டி இருக்கிறார். ஆமென். ஸோ மகிமையினாலும் நம்மை நிறைத்துக்க, கனத்தினால் நிறைத்துக்க. அது மாத்திரம் கிடையாது, நமக்கு ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துக்கிறார். ஆமென். ஸோ எல்லாவற்றையும் அவருடைய கரத்தின் கிரிகள் மேல் அவனுக்கு ஆளுகை தந்திருக்கார். நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா கரத்தின் கிரிகள் மேலும் நமக்கு ஆளுகையை கொடுத்துருக்கா. ஆமென். ஸோ அதை நம்ம பார்க்க முடியும். ஓகே, இந்த 3 காரியங்கள். 1, அவர் நம்ம மீது நினைவாக இருக்கிற கர்த்தர். 2, நம்மை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டிக்க. 3, நமக்கு ஆளுகையை தந்திருக்கேன். இந்த சங்கீதத்தில் பார்க்குற ஆளுகை. இந்த ஆளுகையை நம்ம எப்படி பண்ணால் நம்ம ஒரு கிங்டம் மைண்ட் செட்டில் நம்ம இருக்கணும். ஆமென். ஸோ பரலோக ராஜ்யத்தின் மனநிலிருந்து இந்த உலகத்துக்கு எல்லா காரியத்தையுமே நம்ம ஆளுகை செய்களாக காணப்பட வேண்டும். எப்படி ஆளுகை செய்யணும்? சரீரத்தை பலவீனத்தை நீங்கள் மேற்கொள்ளணும். இது பலவீனம் என்னுடையது அல்ல, இயேசுவின் நாமத்தில் இதை மேற்கொள்கிறேன்னு சொல்லும்போது அந்த பலவீனம் மட்டும் மாறி போகும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவற்றையுமே அவருடைய நாமத்தை சொல்லி நம்மளால் சுதந்திரத்துக்கு முடியும். வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். இப்போ இருக்கிற சூழ்நிலை மாறி நம்ம 1000 மடங்கு ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கு. அது ஆமென். ஸோ வல்லவராக இருக்கிறான். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அவருடைய கனத்தினாலும் மகிமையினாலும் நம்மை முடிசூட்டி நம்ம கூடவே வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். ஆமென். ஸோ தேவன் ஒரு நாள் நம்ம விட்டு விலகி போவது கிடையாது. நம்மை ஜெயிக்க வைப்பார். ஸோ நம்ம சூழ்நிலையை ஜெயமாக மாற்றுவார், நம்மை குணமாக்குவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார். ஸோ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அதை விசுவாசிக்கணும். தேவன் என்னை ஆளுகை செய்ய பலத்தை எனக்கு வல்லமையை கர்த்தர் கொடுத்துக்கிறார். என்னை மகிமையினாலும் கனத்தினாலும் என்னை முடிசூட்டுகிறார். என்னை விசாரிக்கிற கர்த்தர் அவர் மகத்துவமுள்ள தேவனாக இருந்து என்னை விசாரிக்கிறார் என்கிற நீங்கள் உறுதியாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ கடைசி வசனம் பாருங்கள். உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளது. ஆமென். இயேசுவின் நாமம் பூமி எங்கும் எவ்வளோ மேன்மையுள்ளதாக இருக்குது. அவருடைய நாமத்தை சொல்லும் போதே விடுதலையை பார்க்க முடியும். இயேசுவின் நாமத்தை நீங்கள் எங்கே சொன்னாலும், எந்த இடத்துலேருந்து கூப்பிட்டாலுமே அந்த நாமத்தில் விடுதலை உண்டு, அந்த நாமத்தில் சுகம் உண்டு, அந்த நாமத்தில் பலன் உண்டு, அந்த நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. இயேசுவின் நாமத்தை நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் உண்டா. ஆமென். இன்றைக்கி நல்லா நம்ம தெரிஞ்சுப்போம். கர்த்தரை மீது நினைவாக இருக்கிறார். சர்வத்தை படைத்த ஆண்டவரை மீது நினைவாக இருக்கிறார். என்னை மகிமையாலும் கனத்தினால் என்னை முடிசூட்டுக. அது மாத்திரம் கிடையாது, ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்து எந்த பிசாசுகள் ஆளுகை செய்ய முடியாது. எந்த பலவீனங்களை ஆளுகை செய்ய விடாதீங்க. எந்த சூழ்நிலையும் உங்களை ஆளுகை செய்ய விடவே விடாதீங்க. எல்லா சூழ்நிலையும் நீங்கள் மாத்திரம்தான் ஆளுகை செய்யும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த ஆளுகை செய்கிற பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கா. இயேசுவின் நாமத்தை சொல்லி உங்களுக்கு வாழ்க்கையில் எதிராக நீங்கள் நினைப்பதற்கு எதிராக நடக்கிற எல்லா காரியத்தையும் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஆளுகை செய்யுங்க. நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் ஜெயத்தை பார்க்க முடியும். ஆமென். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நேரத்துக்காக நம்ம கண்டு உங்கள் வார்த்தைகளை கேட்க உதவி செய்ததுக்காக நன்றி. மகிமையினாலும் கனத்தினாலும் கர்த்தர்களை முடிசூட்டுகிறதுக்காக நன்றி செலுத்துகின்ற. எவ்வளோ மேன்மையுள்ளவர். உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பூமி எங்கும் உம்முடைய நாமம் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்காண்ட. உம்முடைய திரு நாமம் எவ்வளோ மேன்மையானது. அந்த நாமத்தை சொல்லும் போதே எங்களுக்குள்ள விடுதல் ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்காக நன்றி. எங்களை மேன்மையுள்ளவர்களாக வைத்ததற்காக நன்றி. பரலோக தகப்பன், எங்களுடைய தகப்பனே சோதனை, எங்களுடைய தகப்பன் தகமே அம்மே, நீங்கள் கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்தும். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்பா, எல்லாவற்றின் மீது ஒரு ஆளுகை எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. பலவீனம் எங்களை ஆளுகை செய்யக்கூடாது. அப்பா சோதரங்க, தேவைகள் எங்களை ஆளுகை செய்யக்கூடாது. வியாதி எங்களை ஆளுகை செய்யக்கூடாது. அப்பா சோதரம், சூழ்நிலைகள் எங்கள் ஆளுகை செய்ய எல்லாவற்றையும் இன்று முதல் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆளுகை செய்யத்தக்க பலன் எங்களுக்குள்ள உண்டாகட்டும். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எங்களை மகிமையினாலும் கனத்தினாலும் எங்களை முடிசூட்டினார் என்பதை நாங்கள் விசுவாசித்து அது எல்லாவற்றையும் நாங்கள் ஆளுகை செய்கிறோம். உடைய நாமத்தினால ஜெபிக்கிறோம். அப்பா, நீ தொடர்ந்து எங்களை ஆசீர்வாதம் பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லாமல், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முள்ளுலமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு இணைந்திருங்கள். நம்ம இணைந்து நம்ம தேவன் ஆராதனை செய்து சங்கீத பகுதியில் தொடர்ந்து பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். God bless you.